கடன் வாங்குற தொழில் முனைவோர்களுக்கான புதிய வருமான வரிச்சட்டம் பத்தி ஒரு சின்ன பார்வை இது. சமீபத்துல புனே வருமான வரி தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. பாருங்க, இது கடன் பரிவர்த்தனைகள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. நீங்க ஒரு தொழில் முனைவோரா இருந்தா இத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். முதல்ல பழைய சட்டம் எப்படி இருந்துச்சுன்னு பாப்போம். தவல்காடான்னு ஒருத்தர் 1.62 கோடி ரூபாய் கடன் வாங்குறாரு. ஆனா வருமான வரித்துறைக்கு ஒரு சந்தேகம். இது ஒரு சர்க்குலர் டிரான்சாக்ஷனோ, அதாவது பணம் பல பேர் வழியா சுத்தி கடைசியில கடன் வாங்கின காடாவுக்கே வந்து சேர்ந்திருக்கோன்னு. ஆனா அப்போ இருந்த சட்டப்படி கடன் கொடுத்தவரோட கடன் தகுதியை நிரூபிச்சா மட்டும் போதும். கடன் கொடுத்தவருக்கு அந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு, அதாவது சோர்ஸ் ஆஃப் த சோர்ஸ் பத்தி விளக்க வேண்டிய அவசியமே இல்ல. இதனால திரு காடா அந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டாரு. ரெண்டாவதா, இப்ப வந்திருக்க முக்கியமான சட்ட திருத்தம். ஆமா, சட்டம் இப்ப மாறிடுச்சு. ஏப்ரல் 1, 2023 இருந்து ஒரு புது ரூல் வந்திருக்கு. இதன்படி நீங்க அன்செக்யூர்ட் லோன் வாங்கும்போது கடன் கொடுத்தவரோட நிதி ஆதாரத்தை மட்டும் சொன்னா போதாது, அந்த ஆதாரத்துக்கான ஆதாரத்தையும் நீங்க தான் விளக்கணும். சோ அந்த பழைய சட்ட ஓட்டை இப்ப முழுசா மூடப்பட்டுடுச்சு. கடைசியா, இன்னைக்கு தொழில் முனைவோருக்கு இதனால என்ன பாடம்? ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நீங்க கடன் வாங்கினா திரு காடா மாதிரி பழைய சட்டத்தை வச்சு தப்பிக்கவே முடியாது. வருமான வரி சட்டம் செக்ஷன் 68 படி சரியான ஆதாரம் காட்டலன்னா அந்த கடன் உங்க வருமானமாக கருதப்பட்டு டாக்ஸ் போடுவாங்க. அதனால உங்க நிதி பதிவுகளை ரொம்ப தெளிவா வச்சுக்கிறது முன்ன விட இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கான ஃபுல் வீடியோவை பார்க்க கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க.